வணக்கம். தேர்தல் நேரத்தில் விஜய், சரத்குமார் மாதிரியான நடிகர்களின் கோமாளித்தனங்கள் இது குறித்து தான் பார்க்க போறோம். என்னங்க அப்படி எல்லாம் சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். சரத்குமார் எப்படிப்பட்டவர், விஜய் எப்படிப்பட்டவர் சினிமாவில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி. முதல்ல சரத்குமார் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, பல படங்கள்ல பாத்தீங்கன்னா சரத்குமார் தான் உடம்ப காட்டி நடிப்பார். எப்படி அப்படின்னா, திடீர்னு பாத்தீங்கன்னா அப்படி வருவாரு, வில்லனோட சண்டை போடுவாரு. இல்ல ஆரம்பத்துல வில்லனாவே நடிச்சாரு, அப்ப கதாநாயகன் கூட சண்டை போடுவாரு. சண்டை போடும்போது டக்குன்னு சட்டையை கிழிச்சிருவார். சட்டையை கிழிச்சிட்டு பாத்தீங்கன்னா அந்த இந்த கை இந்த புஜங்கள்ல புஜ பல பராக்கிரமம்பாங்க அப்படி காட்டுவார். இந்த கையை காட்டுவார். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நரம்புல ஓடுறது மாதிரியான அந்த காட்சியெல்லாம் கேமராவில் எடுக்க முடியாது. அப்ப அப்படி காட்டுவார். அப்படி காட்டு இப்படி பாரு நமக்கு வராதுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் பண்ணிட்டு வில்லன் அப்படி அடிச்சு நொறுக்குவார். அதுக்கு தனி எஃபெக்ட் எல்லாம் போடுவாங்க. அது பார்த்த உடனே பல பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சரத்குமார் ரசிகரானது அப்படித்தாங்க. எப்படின்னா, அவர் மாதிரியே இருக்கிறான், டப்புன்னு போய் முட்டை குடிப்பான், டம்பிள்ஸ் போடுவான், கரலாக்கட்டை எடுப்பான், தண்டால் எடுப்பான், திடீர்னு போய் ஜிம்ல போய் சேர்ந்துருவாங்க. இன்னும் சொல்ல போனா ரொம்ப அவர் படத்துல உச்சம் என்னன்னா சூரியன் படம் நினைக்கிறேன். சூரியன் படத்துல அது மாருதி காரு திடீர்னு வண்டி பஞ்சர் ஆயிரும். பஞ்சர் ஆன உடனே யோசிக்காம கையால டக்குன்னு அப்படி தூக்குவார். தூக்கிட்டு டயர் மாத்தி விட்டுருவாரு. பல பேர் மிரண்டே போயிட்டாங்க, எப்படியெல்லாம் ஒரு நடிகராடா அப்படி. இதை விட இன்னொன்னு பண்ணுவார். இவர் இந்த தண்டால் எடுப்பார். தண்டால் எடுக்கையில அவர் முதுகுல ரோஜா படுக்க வச்சிருவாங்க. ரோஜாவை படுக்க வச்சு தண்டால் எடுப்பார். அதாவது தனி ஒரு நபராகவே தண்டால் எடுக்கிறது சிரமம். மேல ஒரு 60 கிலோ தாஜ்மஹாலை போடு, கருப்பு தாஜ்மஹாலை அப்படி படுக்க வச்சுட்டு தண்டால் எடுக்கிறது சர்வசாதாரணமா இல்லை. ஆனா சரத்குமார் செஞ்சாரு. அதெல்லாம் அந்த படம் ஓடுனதுக்கு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். நீ இப்படி புஜபல பராக்கிரமம் இருக்கக்கூடிய சரத்குமார் பல படங்கள்ல வில்லன்களை துவம்சம் பண்ண சரத்குமார், நாட்டாம படத்து மூலமா உச்சத்துக்கு போன சரத்குமார், அப்படிப்பட்ட ஒரு சரத்குமார். இது சினிமாவில் நீங்க பார்க்கக்கூடிய சரத்குமார். சரி, விஜய் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, பெரிய அளவுக்கு ரசிகர்கள் ஈர்த்த ஒரு மகா கலைஞன். மகா புருஷன் சொல்லக்கூடாது, மகா கலைஞன். அப்படிப்பட்ட ஒரு கலைஞன் விஜய். விஜய் பல படங்கள் பாருங்களேன். அதுலயும் குறிப்பா அந்த ஒரு அர்ஜுனர் வில்லு அப்படின்னு ஒரு பாட்டு வரும்ல, கில்லி படம். கில்லி படத்துல நம்ம அவர் இவர்கிட்ட இருந்து பிரகாஷ்ராஜ் கிட்ட இருந்து இவங்களை த்ரிஷாவை காப்பாத்துறதுக்கு ரொம்ப பாடுபடுவார். பார்த்தீங்கன்னா மதுரையில் கிளம்புற மனுஷன் சும்மா சட்ட 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 சட்டன்னு சென்னை வந்து அப்புறம் வீட்டில் ஒரு பக்கம் மறிச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா மணிக்கூண்டு, சரி மணிக்கூண்டு இல்லை, இது கலங்கரை விளக்கம், லைட் ஹவுஸ், அதில் போய் உட்கார்ந்து அப்படிலாம் இருந்து த்ரிஷாவை காப்பாற்றுவார். அதை பார்த்த உடனே பல பேர் எப்படியாவது நம்ம காதலியை இப்படி தாண்டா காப்பாற்றணும் அப்படின்ட்டு பல பேர் நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி பார்த்தீங்கன்னா பல படங்கள்ல த்ரிஷாவை காப்பாற்றுற மாதிரியே பல பேரை காப்பாற்றிருப்பார். ஆனால் மற்றவங்கெல்லாம் விட்டு போயிட்டாங்க, த்ரிஷா மட்டும் இப்போ அவர் கூட இருக்காருங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம விஜயை பார்த்தீங்க அப்படின்னா பார்த்த உடனே பத்திக்கிற மாதிரி திடீர்னு இந்த பாட்டெல்லாம் கூட இவரை போட்டு கொஞ்சம் முன்னணி ஏற்றி விட்டதில் நம்ம பாடலாசிரியர் கபிலனுக்கு ஒரு முக்கிய பங்கு உண்டு. இந்த பாட்டெல்லாம் விஜய் சொல்லித்தான் எழுதுனது நினைச்சுக்கிட்டு பல பேர் இருக்காங்க. எந்த பாட்டும் விஜய் சொல்லி எழுதுனது இல்லை, அவரு நம்ம பணம் வாங்குறமே மக்களுக்கு நல்லது செய்யணுமேன்ட்டு கபிலன் எழுதின பாடல்கள். இந்த 2 பேர் தாண்டி இன்னும் பல பேர் சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய கோமாளித்தனம் பண்றவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒருத்தர் தான் பார்த்திபன் அப்படிங்கிற ஒரு நடிகர், அதுல ஒருத்தர் தான் பாக்கியராஜ் அப்படிங்கிற ஒரு நடிகர். இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய நடிகர்கள் இருக்காங்க. இந்த 2 பேரு இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னா, 2 பேருமே அரசியல்வாதியா மாறின நடிகர்கள். அதுலயும் குறிப்பா சரத்குமாரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு மனைவி, அடுத்த இப்போ இவங்க ராதிகா. சரத்குமாருக்கு இப்பவும் வந்து அந்த கட்டுமஸ்தான உடல், நான் ரொம்ப பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி அவரே சொல்லக்கூடியவர். அவர் என்ன பண்ணாருன்னா சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்னு ஒரு கட்சி வச்சிருந்தார். அந்த கட்சி எப்படிப்பட்ட கட்சி அப்படின்னா, அவர் பேர்ல சமத்துவம் இருக்கு அந்த கட்சியில. அப்படிப்பட்டவர் திடுதிப்புன்னு அவருடைய கட்சிக்காரங்களுக்கே சொல்லலை. அதனால பல பேர் கட்சியை விட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். கட்சியை விட்டு போன பிறகு இவராவே அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னார். என்ன அப்படின்னா, என் மாமியார் சொல்லிட்டாங்க, அவங்க கனவு வந்துச்சான். என் மாமியார் எந்த மாமியார்னு கேட்கக்கூடாது, ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய மனைவியுடைய அம்மா, யாரு, ராதிகாவுடைய அம்மா. என் மாமியார் சொல்லிட்டாங்க, அதனால 2026 நான் தான் முதலமைச்சர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார்.
நமக்கெல்லாம் தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா மக்கள் ஓட்டு, மக்கள் சொன்னாங்க அப்படின்னா ஓகே. 2026 நான் தான் முதலமைச்சர் ஆக போறேன் அப்படின்னு சொன்ன உடனே பல பேர் அவங்க கட்சிக்காரங்களே சத்தம் இல்லாம திரும்பி சிரிச்சிருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் ஒரு வழியா என்ன பண்ணாரு அப்படின்னா, நேரா போயிட்டு இதுல என்ன கட்சி இப்போ இது, ஆமா, பாரதிய ஜனதா கட்சியில போய் சேர்ந்துட்டார். சேர்ந்து இவ்வளவு நாளா அவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க, ரிசர்வேஷன்லயே வச்சிருக்காங்க. எப்படின்னா, வாங்க இருங்க பார்த்துக்கிறோம், வாங்க இருங்க பார்த்துக்கிறோம், வாங்க இருங்க பார்த்துக்கோம்னே வச்சிருக்காங்க. இவ்வளவு நாளா அந்த கட்சியில முன்னாடி போய் உட்கார, பின்னாடி உட்கார, முன்னாடி உட்கார, பின்னாடி உட்கார, ஆனா பொறுப்புக்கு மட்டும் கொடுக்கல. இவ்வளவு நாளா பொறுத்து பார்த்துட்டாரு மனுஷன். இந்த இவர் மட்டும் இல்ல, அந்த கட்சியில பல பேர் போயிருப்பாங்க. ஏற்கனவே ஒரு அம்மா விஜயதாரணியா, அந்த அம்மா காங்கிரஸ் 2 முறை எம்எல்ஏ இருந்தவங்க. இதை விட நம்பி ஏதாவது ஆளுங்கட்சி புதுசா பொறுப்பு கிடைக்கும்னு போயிட்டு அந்த அம்மாவை இப்பவும் அப்படித்தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவரும் போய் ரொம்ப நாளா மனுஷன் 2 வருஷமா தவம் கிடந்தாரு. ஏதாவது ஒரு பொண்ணு கொடுங்கப்பா. இத்தனை யார் இவரு, தனியா ஒரு கட்சி வச்சிருந்தவர். ஏதாவது ஒண்ணு கொடுங்கப்பா, ஏதாவது ஒண்ணு கொடுங்கப்பா அப்படின்ட்டு தவம் கிடந்தாரு. கடைசியில முடிச்சு விட்டாங்க. அப்ப போயிட்டு வாப்பா சாமி பாத்துக்கோ அப்படின்னவொடனே இப்ப வெளியில வந்துட்டாரு. அது என்ன சொல்றாரு, எங்க நாட்டாம குடும்பம் நாங்க மாசத்துக்கு ஒரு தடவை சந்திப்போம், 15 நாளைக்கு. யாரா நாட்டாம குடும்பம்னா இவருடைய ரசிகர்கள் நம்மளா நினைச்சுக்க வேண்டியிருக்கு. வேற யாரும் நமக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளவு நாளா எங்களுக்கு எந்த பொறுப்பும் கொடுக்கல, நான் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கொந்தளிச்சுட்டு, ஏன்னா தேர்தல் வரப்போகுது. அப்ப அடுத்த 5 வருஷத்துக்கு பொறுப்பு கிடைக்காது. சரி என்னடா வேண்டது அப்படின்ட்டு ஒரு பொறுப்பு வேணுங்கிறதுக்காக மனுஷன் வெளியில வந்து கொந்தளிச்சு மறுபடியும் சமத்துவ மக்கள் கட்சி உதயமாக போகுது அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். யாரு? சரத்குமார். எப்படிப்பட்டவர்? புஜபல பராக்கிரமங்கள் செய்தவர். கையை அப்படி பார்த்தாருன்னா அப்படி பொட்டச்சுக்கிட்டு வரும். ஒரு 4 பெருச்சாளி கையில இருக்கிறது மாதிரி அந்த கை தெரியும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு இந்த கையில 4 பெருச்சாளி, இந்த கையில 4 பெருச்சாளி. யோசிச்சு பாருங்களேன், எத்தனை சட்டையை கிழிச்சிருப்பாரு, புது சட்டையை டர்ன்னு கிழிச்சு முடிச்சிருப்பார். இதை விட ரோஜாவை தூக்கிட்டு அவர் அந்த இதை எடுத்ததெல்லாம் வந்து நீங்க யோசிக்கவே முடியாது. அப்படிப்பட்டு நமக்கே அவர் திரையில நடிக்கும் போது நமக்கே பயம் வரும். மனுஷன் எதிர்த்தாப்புல வந்தாருன்னா நம்மளை போட்டு தள்ளிடுவாரா அப்படி. அப்படிப்பட்டவரு அரசியல்ல எப்படி மாட்டிக்கிட்டாரு அப்படின்னா, ரிசர்வேஷன்ல 2 வருஷம் உட்கார வச்சுட்டாங்க பிஜேபி. நம்ம ஒண்ணு விஷயம்ங்க, ஒரு சாதாரணமான ஒரு மக்கள் ஒரு கம்பெனில ஒருத்தன் வேலைக்கு போனா அந்த கம்பெனில ஒரு சாதாரணமா ஒரு 10,000 ரூபாய் சம்பளம்னு வச்சுக்கோங்களேன். இவனுக்கு நிறைய வந்து அனுபவங்கள் கிடைச்ச பிறகு என்ன பண்ணுவான் அப்படின்னா, இவன் பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு போவான். வேலைக்கு போறதுக்கு என்ன செய்வான் அப்படின்னா, முதல்ல கம்பெனில வேக்கன்சி இருக்கான்னு கேட்பான். போய் பார்த்துட்டு இருக்கு அப்படின்னா என்னை சேர்த்துக்குவீங்களா அப்படின்னு கேட்பான். எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்டர்வியூ எல்லாம் அட்டன் பண்ணிட்டு ரைட்டுப்பா ஓகேப்பா அப்படின்ன உடனே இந்த கம்பெனில வந்து சொல்லிட்டு, ஐயா கோச்சுக்காதீங்க, நான் அந்த கம்பெனிக்கு போறேன் வைக்கிறேன் அப்படின்னு காலில் விழுந்து வச்சுட்டு ஒரு வழியா வந்து இந்த சர்டிபிகேட்லாம் வாங்கிட்டு போயிட்டு அங்க சேர்த்துருவாங்க. அப்படித்தானே? இதுதான் நம்ம கேட்டிருப்போம். ஆனா சரத்குமார் எப்படிப்பட்டார்? அப்படி கிடையாதுங்க. பரவாயில்ல, அந்த கம்பெனிக்கு போவோம் அப்படின்னு இங்க வேலையை விட்டு அங்க போயிட்டாரு. அந்த கம்பெனில 2 வருஷமா உட்கார வச்சிருக்காங்க. டீ கூட கொடுக்கல, காப்பி கூட கொடுக்கல, ஒண்ணுமே கொடுக்காம உட்கார வச்சிருக்காங்க. இப்ப கடைசியில வெளியில வந்து மீண்டும் நாட்டாமை குடும்பம் தொடர்கிறது, சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன். மனுஷன் உண்மையிலே 2 வருஷமா எவ்வளவு கோபத்துல இருந்தாரு, எவ்வளவு வேதனையில இருந்தாரு அப்படின்னு சொல்லி தெரியல. உலக விவரமெல்லாம் பேசுறது மாதிரி நடக்கக்கூடிய சரத்குமாருக்கு அரசியல் எப்படி இருக்காருன்னா ஏறத்தாழ சுழி. அப்ப உலக விவரம் எதுவுமே தெரியுமா அப்படின்னா தெரியாமத்தான் நடிகர்கள் ஓட்டுறாங்க. சரி, இது ஒரு பக்கம். அப்புறம் இன்னொரு பக்கம் நம்ம ஆதாரங்களும் சிக்கக்கூடிய விஜய் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, இந்த கொரோனா காலத்துல இருந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல அரசியல் பண்ணக்கூடிய இந்தியாவின் ஒப்பற்ற தலைவர் விஜய். எப்பவாவது ஒரு முறை வருவாரு, கேட்டா மக்கள் கூட்டம் திரண்டும் அப்படின்னு ஒரு பொய்ய வேற சொல்லிக்குவாங்க. அப்படி சொல்லிட்டு எப்பவாவது ஒரு முறை வந்து பேப்பரை பார்த்து வாசிச்சுட்டு அப்புறம் போயிட்டு இந்த கோழி குடாப்புக்குள்ள போய் மண்டிக்கும். ஆனா பகல்ல எல்லா கோழியும் வெளியில வரும், இவர் எப்பவுமே வரமாட்டாருன்னு வச்சுக்கங்களேன். அப்ப என்னன்னா முழுக்க எந்த ஒரு பிரச்சனைக்கும் வரமாட்டாரு, எந்த ஆர்ப்பாட்டத்துக்கும் வரமாட்டாரு, எந்த போராட்டத்துக்கும் வரமாட்டாரு, எந்த ஒரு அறிக்கையும் விட மாட்டாரு. ட்விட்டர்ல ஏதாவது 2 எழுதி விட்டுட்டு பேசாம இருப்பாரு. இங்க இதுவரைக்கும் எந்த ஒரு நிருபருக்கும் எந்த பேட்டியும் கொடுத்ததில்லை. நிருபர்களை பார்த்தாலே பெரிய பயம். யாருக்கு? ஒரு சினிமாவில் 1000 பேரை அடிக்கக்கூடிய விஜய்க்கு ஒரு சினிமாவில் அவராவே கத்தி புதுசா அடிச்சு அந்த புது கத்தியில பதம் பார்த்து வழியிற ரத்தத்தை அப்படி நாக்கால நக்கக்கூடிய விஜய்க்கு மைக்க பார்த்தா பயம். யாரு? நிருபர்களுடைய மைக்க பார்த்தா பயம். அப்படிப்பட்ட விஜய் என்ன அரசியல் பண்றாரு அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்.
தேர்தல் நேரத்தில் மற்ற கட்சிகள்லாம் அல்லாடுறாங்க. யாரை சேர்க்கிறது, யாரை நீக்கிறது, கூட்டணிக்கு என்ன செய்யறது, கட்சியில இருக்கக்கூடிய பலம் என்ன, பலவீனம் என்ன, எந்த கட்சியும் எடுத்துக்கங்களேன். பலவீனம் என்ன, இப்ப யாருக்கு என்ன சீட்டு கொடுக்கிறது, இவன் கொடுத்தா ஜெயிப்பானா, இவன் கொடுத்தா என்ன செய்வான் அப்படின்னு ஒவ்வொரு கட்சியும் மண்டையை போட்டு பிச்சுக்கிறாங்க. ஆனா விஜய் அப்படிலாம் இல்லைங்க. அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. பரங்கிமலை தொகுதியில எம்ஜிஆர் படுத்து கிடந்தே ஜெயிச்சார் இல்லையா, அதை யாரோ சொல்லியிருப்பாங்க போல இருக்கு விஜய் கிட்ட தப்பா. அவரு குண்டடிப்பட்டு படுத்து கிடந்தாரு, மக்கள் இறக்கப்பட்டு ஓட்டு போட்டாங்க. நான் இவர் என்ன அப்படின்னா, அப்படியே மக்கள் பிரச்சனை எது குறித்தும் கண்டுக்க மாட்டாரு, மக்கள் பிரச்சனை எது ஒண்ணுக்கும் பார்த்துக்க மாட்டாரு. ஆனா என்ன பண்ணுவார் அப்படின்னா, டக்குன்னு திரிஷாவோட இதுக்கு போயிடுவார். என்னது, இப்போ நடுவில் ஒரு கல்யாணம் நடந்துச்சுல, அதுக்கு போயிடுவார். அது ஒரே உடையில போனாரு. சரி, இப்படித்தான் போனாரு அப்படின்னா, எப்ப மனைவி வழக்குக்கு போறப்ப யோசிக்காம ஒரே மாதிரியான உடையில திட்டமிட்டே அவர் போயிட்டார். ஒன்றும் தெரியாத ஆள் கூட செய்ய மாட்டான். அப்ப விஜய் ஆளு விவரமான ஆளு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்ன பண்ணிட்டார், நேத்து போயிட்டு மும்பைக்கு முக்கியமான வேலையா போயிருக்காரு. ஆளாளுக்கு ஒன்னு பேசுறான். ஒரு சில பேர் சொல்றான், அவரு அம்பானியை சந்திக்க போயிட்டாரு, அனில் அம்பானியை சந்திக்க போயிட்டாரு, அப்புறம் அவரை சந்திக்க போயிட்டாரு, இவரை சந்திக்க போயிட்டாரு, அப்புறம் கேஸ் சம்பந்தமா போயிட்டாரு, ஜனநாயகன் படம் சம்பந்தமா போயிட்டாரு. ஆளாளுக்கு விடுறான். ஆனா போனது எதுக்கு அப்படின்னா, அட்லி பொண்டாட்டி வளகாப்புக்கு. அட்லி மனைவி வளகாப்புக்கு போனா எப்படியும் ஒரு 15-20 தொகுதி ஜெயிச்சிடலாம். ஏன், அட்லி மனைவிக்கு எப்படியும் அந்த அம்மா ஒரு ஆளுக்கு ஒரு 1,00,000 1 கோடி ஓட்டு இருக்கு. அப்ப இவ்வளவு தொகுதி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு விஜய்க்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ அட்லிக்கு ஒரு 1 கோடி ஓட்டு இருக்கு, அட்லி மனைவிக்கு 1 கோடி ஓட்டு இருக்குன்னா ஏறத்தாழ 2 கோடி ஓட்டு போட்டா நம்ம முதலமைச்சர் ஆயிரலாம் அப்படிங்கிற இடத்துக்கு விஜய் வந்துட்டார். இதுல என்ன சிக்கலாகுதுன்னா, விஜய் முதலமைச்சரா திரிஷா முதலமைச்சரான்னு நமக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பமே இப்போ வரைக்கும் இருக்கு. திடீர்னு அந்த அம்மா இல்லங்க நீங்க 2.5 வருஷம் முதலமைச்சருங்க, நான் 2.5 வருஷம் முதலமைச்சர் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிருக்குன்னு வச்சுங்களேன், விஜயால ஒண்ணுமே செய்ய முடியாது. போனா போகுதுங்க, நீங்க வேணா 2 வருஷம் இருங்க, நான் 3 வருஷம் முதலமைச்சரா இருக்கேன்னு அந்த அம்மா சொன்னுச்சுன்னு வச்சுக்கங்களேன், ஒன்னும் சொல்ல முடியாது. ஏன், பல விஷயங்கள்ல திருச்சாடை செய்யிட்டு இருக்காரு மனுஷன். இப்போ இப்படி யோசிச்சு பாருங்களேன், தலைவர்கள்லாம் எலெக்ஷன்ல திண்டாடக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு பக்கம் கோபமா நகைச்சுவை பண்றாரு சரத்குமார், இன்னொரு பக்கம் சிரிக்காம நகைச்சுவை பண்றாரு விஜய். இது மாதிரி பல பேர்கள் இருக்காங்க. அவர்கள் எல்லாம் பேசினா நேரம் பத்தாது. இப்படிப்பட்ட சினிமாக்காரர்கள் நம்பி ஒரு கூட்டம் படிச்சவன் போறானே அப்படிங்கிறது இது ஏகப்பட்ட கொடுமைகளும் கொடுமை. எப்பா அந்த இவரு சொல்லுவார் தெரியுமா, சேலத்துல இருந்து சிவராஜ் வைத்தியசாலையில இருந்து ஒருத்தர் சொல்லுவார், எப்பா டேய் பேர பிள்ளைங்கடா பார்த்து போங்கடா, டே இந்த தப்பு பண்ணாதீங்கன்னு சொல்றேன் கேட்கறீங்களா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். அதே மாதிரி நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்கு இந்த மாதிரி ரசிகர்களுக்கு, எப்பா டே ஏன்டா இந்த மாதிரி தப்பு பண்றீங்க, இந்த ஆளை நம்பி ஏன்டா போறீங்க, இதெல்லாம் மண்குதிரடா, அதுவும் சுடாத மண்குதிரடா, தண்ணிக்குள்ள போனா கரைஞ்சு போயிரும்டா அப்படின்னு இந்த ரசிகர்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம சொல்லி ஏதோ ஒருத்தன் கேட்டானா கூட அதுவே நம்ம இதுக்கு ஒரு மிகப்பெரிய புண்ணியம் அப்படிங்கிறதா யதார்த்தம். நன்றி, வணக்கம்.